வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்காக வேண்டி சிலபஸ் நமக்கு அஃபிஷியலாக அவைலபிள் ஆகுது. நம்மளுடைய டிஎன்எம்ஆர்வி வெப்சைட்லேயே அந்த சிலபஸை பற்றின ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போதும் போல் நம்ம ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிற மாதிரி ஃபார்மசூட்டிக்ஸு, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, அதுக்கப்புறமா அதர் சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி பேஸில் இருக்கும். இது வந்து டிப்ளமா இன் ஃபார்மசி சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால சிலபஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மசூட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து பேசிக்கலாக ஃபார்மசூட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். டிப்ளமா இன் ஃபார்மசி சிலபஸை பொறுத்த மட்டும் ஃபார்மசூட்டிக்ஸ் 1 அண்ட் ஃபார்மசூட்டிக்ஸ் 2 இருக்கும் இல்லையா. அதில் ஃபார்மசூட்டிக்ஸ் 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராசஸிங் எல்லாமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்ட்ரேஷன், ட்ரையிங், எக்ஸ்ட்ராக்ஷன், எவாப்ரேஷன், அப்புறம் டேப்லெட் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி பேஸில் இருக்கும். அதுபோக ஃபார்மசூட்டிக்ஸ் 2 சேர்ந்து அதிலே இருக்குது. நாவல் டெலிவரி சிஸ்டம், அப்புறம் வந்து ஃபார்முலேஷன் எல்லாமே கலந்துருக்குது. ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் பேசிக்காக ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, டைட்ரோமெட்ரிக் அனாலிசிஸ், அது மட்டும் இல்லாமல் டென்டல் ப்ராடக்ட்ஸு, அதாவது எல்லா மெடிசினல் காம்பவுண்ட்ஸும் சேர்ந்து அதில் வர மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ சொல்லப்போனால் நம்ம ப்ரீவியஸ் சிலபஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 1 and 2, அதாவது கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் ஒரே தான் கொடுத்துருக்காங்க. சிலபஸில் வந்து கெமிஸ்ட்ரி 1 and கெமிஸ்ட்ரி 2 இருக்கும். அடுத்து ஃபார்மகாக்னசி, அதில் வந்து பேசிக்ஸ் இன் ஃபார்மகாக்னசி, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மகாக்னசி, கிளாசிஃபிகேஷன் ஃபார்மகாக்னசி, எவாலுவேஷன் ஆஃப் ஃப்ளூ ட்ரக்ஸ், அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளூ ட்ரக்ஸு, தென் ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் பேஸ்ட் ஆன் தெரப்பூட்டிக் ஆக்ஷன், லாக்ஸேட்டிவ், கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், அடுத்து ஆன்டி டியூமர்ஸு, இந்த மாதிரி பேஸில் ஒரு 100 ட்ரக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபார்மகாலஜியில் வந்து ஒவ்வொரு சிஸ்டம்ஸும் அதில் வந்து கவர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸ், சிவிஎஸ், கிட்னி, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அந்த மாதிரி ஹியூமன் அனட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் எல்லா சிஸ்டம்ஸும் கவர் ஆகும். இல்லை சோசியல் ஃபார்மசின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ சோசியல் ஃபார்மசிங்கிறது நம்ம ஏற்கனவே படித்த ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மசி இந்த மாதிரி இருக்கும். ஃபார்மசிஸ்ட் ரோல் இன் பப்ளிக் ஹெல்த் கேர், இந்த மாதிரி பேசிக் டாபிக்ஸ் டிசீஸோட இருக்கும். அதனுடைய காசட்டிவ் ஏஜென்ட், சிம்டம்ஸு, டயக்னாசிஸ், ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி. ஸோ பேத்தோபிசியாலஜி எல்லாமே கலந்து வர மாதிரி. ஸோ நம்ம ஏற்கனவே ஃபார்மகாலஜி ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துருந்தோம். எப்படி வந்து ட்ரக்ஸ் ஒவ்வொரு சிஸ்டமில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு அவுட்லைன். அடுத்து கம்யூனிட்டி ஃபார்மசி அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து சொல்லப்போனால் ஃபார்மசிஸ்டோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ஒரு ட்ரக் ஸ்டோர் மெயின்டைன் பண்ணுறது, பப்ளிக் ஹெல்த்து, இது சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். இதுலேயுமே வந்து மெடிக்கேஷன் எரர்ஸு, ஓடிசி, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அடுத்து பயோகெமிஸ்ட்ரி அண்ட் கிளினிக்கல் பேத்தாலஜி, நமக்கு இது ஓரளவுக்கு பரிச்சயப்பட்டதாக தான் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், மெட்டபாலிசம், அப்புறம் வந்து மெட்டபாலிக் பேத்வேஸ், இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஃபார்மகோ தெரப்பூட்டிக்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே டிசீஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம சொல்லப்போனால் ப்ரீவியஸ் டைமில் வந்து ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசியில் கம்யூனிட்டி ஃபார்மசி, அதாவது ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மசியில் பார்த்து போகிற டிசீஸ் எல்லாமே அது எல்லாமே இதில் வர மாதிரி இருக்கும். அடுத்து ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசியை பொறுத்த மட்டும் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, கிளினிக்கல் ஃபார்மசி, தெரப்பூட்டிக் ட்ரக் மானிட்டரிங், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன், ட்ரக் இன்ட்ராக்ஷன், இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸ், இது வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்ஸ். ஸோ இதில் வந்து ஃபார்மசி ஆக்ட், ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், பேசிக்காக நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், பாய்சன்ஸ் ஆக்ட், ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், இந்த மாதிரி சிலபஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் சிலபஸ். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் வெல் ஃபார் தி ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், நாட் ஓன்லி ஃபார் எம்ஆர்பி, ஃபார் ஆல் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம், சாப்டர் வைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.